வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட ப்ரூடிங் செட்டப்பை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ரூடிங் செட்டப்பில் கரெக்டாக ஒரு 270 குஞ்சுகள் வரைக்கும் இருக்குது. எல்லாமே தூய பெருவடை குஞ்சுகள் தான். போன டைமே நம்ம நிறைய பேர்த்துக்கு குஞ்சுகள் கொடுக்க முடியல. அதனால் இந்த டைம் முன்னாடியே டே ஓல்டு வந்தோடனே சொல்லுங்கள் பிரதர், நாங்கள் புக் பண்ணிக்கிறோன்னு நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். யாருக்காவது தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரூடிங் செட்டப் டெய்லியும் க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சில பேர் ட்ரிங்கர் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஃபீடரை தட்டி விட்டு அப்படியே போட்டுருவாங்க. நம்ம ட்ரிங்கரு, ஃபீட்ரு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ரெண்டையுமே க்ளீன் பண்ணால் தான் கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் போட்டு அந்த நியூஸ் பேப்பரை மார்னிங் எடுத்துட்டோம்னா அந்த எச்சம்லாம் அதில் போயிடும். பாக்டீரியல் டிசீஸ் எதுவும் அட்டாக் ஆகாது கோழி குஞ்சுகளுக்கு. இப்போ நம்ம கோழி குஞ்சுகள் கரெக்டாக ஒரு 3 நாள் ஆனதுனால சரியாக 300 வாட்ஸ் கொடுத்தா போதும். ஹீட்டு ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க வேணாம், ஹீட்டு கம்மியாகவும் கொடுக்க வேணாம். ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட்ஸுங்கிற மெனியில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். கோழி குஞ்சு 3 நாள் ஆனதுனால நியூஸ் பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய் நார் வாங்கி வச்சுருந்தோம். இதுக்கு நம்ம தேங்காய் நார், கடலை புட்டு, அப்புறம் நெல் தவிடு எது வேணாலும் போட்டுக்கலாம். காஸ்ட் வைஸும் சரி, கொஞ்சம் ரொம்ப நாள் நல்லா இருக்கிறது தேங்காய் நார் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடலை புட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் போன பேட்ச் கடலை புட்டு ட்ரை பண்ணதுனால இந்த பேட்ச் தேங்காய் நார் வாங்கினேன். ஒரு மூட்டை இது 300 ரூபா ஆச்சு. இது யூஸ் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பேட்ச் முடிஞ்சால் தான் தெரியும். தேங்காய் நார் எல்லோரும் பிராய்லர் வளர்க்குறவங்கலாம் தேங்காய் நார் தான் போடுறாங்க. நீங்களும் அதையே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி நண்பர்கள் சஜஸ்ட் பண்ணாங்க. தேங்காய் நார் போட்டேன். ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட கோழி குஞ்சு இருக்கிற ப்ரூடிங் செட்டு ஃபுல்லாகவே தேங்காய் நார் கொட்டி விட்டுறணும். கொட்டி விட்டு தண்ணியில் ட்ரிங்கரு, ஃபீடெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணணும். அதே போல் போன வாட்டி நிறைய நண்பர்கள் நம்ம மயில், செங்கருப்பு, டை கருப்பு கொடுத்ததுனால நிறைய நண்பர்கள் எல்லா கலரும் கேட்டாங்க. இந்த டைம் நம்மள்கிட்ட நிறைய கலர் சிக்ஸ் வந்திருக்கு. எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். பூதி, காகம், வல்லூர்லாம் நிறைய தெரியும். அதே போல் இப்போ பனிக்காலங்கிறதுனால நம்ம தண்ணியை ஒரு நாள் கோழி குஞ்சு 1 வாரம் வரைக்கும் தண்ணியை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி அதில் ஆற வச்சு அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 3 நாள் நான் கருப்பட்டி தண்ணி கொடுத்தேன். இப்போ 4வது நாளுங்கிறதுனால நம்ம லெக்சின் பவுட்ரு கொடுக்குறோம். இந்த லெக்சின் பவுட்ரு ரொம்ப நல்லது கோழி குஞ்சுகளுக்கு. இந்த பாக்கெட் 1000 சிக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போது இந்த பாக்கெட்டை நம்ம 4 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இதே போல் கோழி குஞ்சுகள் எப்படி வளர்க்கணும், ஏதாவது மெடிசன் ஏதாவது தேவைன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.